கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை ஏசாயா 30வது அதிகாரம் 21வது வசனம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை துவங்கும் முன் இதை இப்படி செய்யலாமா அல்லது அப்படி செய்யலாமா என்று குழப்பங்கள் சிலருக்கு வரும். ஒரு சிலர் தாங்களாக ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் அந்த காரியத்தில் இறங்க மாட்டார்கள். அது பிஸ்னஸாக இருக்கலாம், பிள்ளைகள் கல்யாணமாக இருக்கலாம், அல்லது வேறு ஒரு இடத்திற்கு குடி போவதாக இருக்கலாம். முடிவெடுப்பதற்கு யோசித்து கொண்டே இருப்பார்கள். உங்களுக்கு என் வாழ்க்கையிலிருந்து ஒரு சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். நானும் பல விஷயங்களை என்னுடைய தொழிலில் கற்றுக்கொண்டு இந்த துறையில் போகலாமா அல்லது அந்த துறையில் நாம் மேற்கொண்டு படிக்கலாமா என்றெல்லாம் தடுமாறிய காலங்கள் உண்டு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு விசுவாசத்தோடு ஒரே வேலையை தொடர்ந்து செய்வோம், கர்த்தர் வாய்க்க செய்தால் ரெகோபோத்தாக மாறட்டும் என்று முடிவெடுத்து என் தொழிலை செய்தேன். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய் என்ற வசனத்தின் மூலமும், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் என்ற வசனத்தின் மூலமும் ஆண்டவர் பேசினார். எடுத்த காரியங்களில் வெற்றியையும் கொடுத்தார். உங்களுக்கும் கர்த்தருடைய சத்தம் கேட்க வேண்டுமா? அனுதினமும் அவருடைய வார்த்தைகளை வாசியுங்கள், தியானியுங்கள், அதன்படி செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்கும் வெற்றியை தருவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் முடிவுகளை எடுக்க முடியாமல் தவிக்கும் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். மணமகன் மணமகள் தேர்ந்தெடுக்கும் போது யாரை தேர்ந்தெடுப்பது என்று குழப்பத்தில் நாட்கள் சென்று கொண்டே போகிறது என்று புலம்பும் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். பிஸ்னஸ் செய்வதற்கு இன்வெஸ்ட் செய்யலாமா வேண்டாமா என்று குழம்பிக் கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல முடிவை, சமாதானத்தை கொடுங்க. உம்முடைய வார்த்தைகள் அவர்களுக்கு முடிவெடுக்கும் தைரியத்தை கொடுக்கட்டும். உங்கள் சித்தத்தை நிறைவேற்ற பலனை கொடுங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். அவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.